ஸோ 2 கேம்ஸ் பார்த்தோம் சண்டே அன்றைக்கி. 2 கேம்ஸும் ஒரு நல்ல ஒரு கேமாக போச்சு. ஒன்று சன்ரைஸ் ஹைதராபாத் ராஜஸ்தான் ராயல்ஸ், இன்னொன்று சென்னை சூப்பர் கிங்ஸ் மும்பை இந்தியன்ஸ். 2 கேமே ஒரு பிளாக் பஸ்டர் சண்டேக்கு எந்த மாதிரி ஒரு இதுவாக அதுக்கேற்ற மாதிரி இருந்துச்சு 2 கேமுமே. ஸோ இந்த 2 கேம்ஸோட ரிவ்யூ தான் நான் பார்க்க போகிறேன். ஃபஸ்ட்டு சென்னை சூப்பர் கிங்ஸ் மும்பை இந்தியன்ஸ் பார்த்துருவோமே. ஸோ டாஸ் வின் சென்னை சூப்பர் கிங்ஸ் ஸ்ட்ரைட்டாகவே பவுலிங் சூஸ் பண்ணாங்க. சென்னை சூப்பர் கிங்ஸ் பிளேயிங் 11 அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண ஒரு இதுனா, பட் என்ன ஒரு இதுனா 4 ஃபாரினர்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 3 ஃபாரினர்ஸ் ஆல்மோஸ்ட் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணது. ஒரு ரச்சின் ரவீந்திராவாக இருக்கட்டும், ஒரு சாம் கரனாக இருக்கட்டும், ஒரு நூர் அகமது ஆல்மோஸ்ட் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணதுனா. ஸோ 4th ஃபாரினராக பத்திரான தான் வர வேண்டியது. அன்ஃபார்ச்சுனேட்லி பார்த்தீங்கன்னா நேத்தன் எல்லிஸ் இது பண்ணாங்க. ஸோ அது எந்த அளவுக்கு ஒரு மேபி இன்ஜூரியாக என்ன கன்சர்ன்னு தெரியல. அப்புறம் மும்பை இந்தியன்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தா ரோஹித் சர்மா 2 ரிட்டன் ஓப்பன் பண்ணாங்க. வில் ஜாக்ஸ் நம்பர் 3 வந்தான். அதுக்கப்புறம் ஒரு சூரியகுமார், திலக் வர்மா, அப்படியே அந்த ஒரு பேட்டிங் ஆர்டர் போச்சு. 4 ஃபாரினர்ஸ் அப்படின்னு பண்ணி 2 ரிட்டன் வில் ஜாக்ஸ், மிச்சல் சாட்னர் அண்ட் ட்ரெண்ட் போல்ட், இவங்க 4 பேர் இது பண்ணாங்க. ஸோ ஸ்டார்டிங்கே பார்த்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸ் ஒரு ஷாக்கிங் ஸ்டார்ட் மாதிரி தான் இருந்துச்சுன்னா, ஃபர்ஸ்ட் ஓவர்லேயே ரோஹித் சர்மா கான் ஃபார் டக். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 ரிட்டன் வில் ஜாக்ஸ் கொஞ்சம் இது பண்ணாங்க. அதுக்கப்புறம் இனிஷியல் ஸ்டேஜஸில் பார்த்தீங்கன்னா அவங்களும் விக்கெட்ஸ் லூஸ் பண்ணாங்க. ஒரு பக்கம் விக்கெட்ஸ் லூஸ். அதுக்கப்புறம் சூரியகுமார், திலக் வர்மா கொஞ்சம் ஒரு மாதிரி பார்ட்னர்ஷிப்பை கொண்டு வந்த சமயத்தில் நூர் அகமது தே ப்ரோக் தேர் பார்ட்னர்ஷிப். ஸோ பார்த்தீங்கன்னா நூர் அகமது ஒரு எக்ஸ்ட்ராடினரி பவுலிங் ஸ்பெல் 4 for. அது இல்லாமல் அஸ்வின் பேக் டு சிஎஸ்கே, அஸ்வின்க்கு ஒரு நல்ல ஒரு ஸ்பெல்லாக இருந்துச்சு. ஸோ எஸ்பெஷலி நூர் அகமது அந்த சூரியகுமார் அந்த விக்கெட் எடுத்ததுக்கப்புறம் மேட்ச்லேயே ஒரு டேர்னிங் பண்ணிச்சு. அதுக்கு திலக் வர்மா கொஞ்சம் இது பண்ணாலும் ஒரு கட்டத்துக்கு மேலே சப்போர்ட் கிடைக்கல. ஸோ நூர் அகமது ஒரு 4 wickets, கலீல் அகமதும் கொஞ்சம் எந்த ஓவர்ஸில் கொஞ்சம் நல்லாவே பண்ணார். ஒரு 3 for. அப்புறம் ஆஷ் ஒன்று, நேத்தன் எல்லிஸ் ஒன்றுன்னு ஒரு இது பண்ணாங்க. பட் எண்டில் பார்த்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸ் பொறுத்தவரைக்கும் ஒரு தீபக் சஹர், மிச்சல் சாண்டர் கொஞ்சம் நல்லாவே கான்ட்ரிபியூட் பண்ணாங்க. ஸோ ஃபார்மர் சிஎஸ்கே மேன்ஸ் அகெயின்ஸ்ட் சிஎஸ்கே கொஞ்சம் ஒரு மாதிரி நல்லாவே பண்ணாங்க. தீபக் சஹர் நமக்கு தெரியும் ஓரளவுக்கு பேட்டிங் ஆனாலும். ஸோ இந்த கேமில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ராடினரி ஒரு பேட்டிங் இதுவாக இருந்துச்சு. அது மிச்சல் சாண்டர் நல்லா பண்ணாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 155ன்னு ஸ்கோர் புட் பண்ணாங்க மும்பை இந்தியன்ஸ். ஸோ 156 அப்படின்னு டார்கெட் இது பண்ணும்போது ஓப்பனிங் பார்த்தீங்கன்னா ரச்சின் ரவீந்திரா, ராகுல் திரிபாதி இம்பேக்ட்ஸ் அப்போ வந்து ராகுல் திரிபாதி பெருசாக இது பண்ணி இந்த ஒரு கேம் பொறுத்த வரைக்கும். அந்த ரச்சின் ரவீந்திரா, ருத்ராஜ் கெய்க்வாட் ஒரு நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் பில்ட் பண்ணியிருந்தாங்க. ருத்ராஜ் கெய்க்வாட் அவரோட கெரியரில் ஒரு ஃபாஸ்டஸ்ட் 15 IPL, 22 balls 23 balls 50 அடித்தார். அதுக்கப்புறம் ரச்சின் ரவீந்திரா ஒரு 2 ஷீட் ஆங்கர் ரோல் ப்ளே பண்ணியிருந்தாரு. ஸோ ருத்ராஜ் கெய்க்வாட் ஆடுற அந்த ஒரு பர்ஃபார்மன்ஸை வச்சு மேபி சிஎஸ்கே மேட்சை முடிச்சிடுவாங்க அப்படின்னு பார்த்தா அங்கே தான் ஒரு ட்விஸ்ட் இருந்துச்சு. ஸோ விக்னேஷ் புத்தூர் அன்னோன் கம்யூனிட்டி ஃப்ரம் கேரளா. ஸோ ஒரு பெருசாக டொமஸ்டிக் அந்த மாதிரி ஏதோ ஆளில் டேலண்ட் ஸ்கோர் பண்ணி தான் எடுத்துருக்காங்க அந்த மாதிரி சொன்னாங்க. ஸோ தட் கை தே மேட் எ பிரில்லியன்ட் ஜாப் அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு லெஃப்ட் ஹேண்ட் சைனாமேன். ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ராடினரி பவுலிங் ஸ்பெல் செப்பாக் விக்கெட்டில். ஸோ கரெக்டாக அந்த ஃபெமிலியர் அந்த பையனுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு விக்கெட்டாக தான் கிடச்சிருக்கு. ஸோ ருத்ராஜ் விக்கெட் எடுத்ததுக்கப்புறம் கொஞ்சம் அப்படியே மேட்ச் வந்து அப்படியே கொஞ்சம் இதுவாச்சு. அதுக்கப்புறம் சிவம் துபே, தீபக் கூட, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்பின்னர்ஸ் கொஞ்சம் நல்லாவே ரோல் ப்ளே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. திடீர்னு வில் ஜாக்ஸ் வந்து ஒரு சாம் கரன் விக்கெட் எடுப்பான். ஸோ அப்படியே கொஞ்சம் கேம் வந்து ஒரு மாதிரி சீசா மாதிரி போயிடும். என்ன மேட்ச் வந்து கையில் இருந்த மேட்ச் சிஎஸ்கே விட்டு போதா அப்படிங்கிற அந்த ஒரு சுச்சுவேஷன் வரும்போது பார்த்தீங்கன்னா ரச்சின் ரவீந்திரா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நான் சொல்கிறேன் அந்த ஸ்பின்னர்ஸ்க்கெலாம் கொஞ்சம் இது பண்ணாமல் கொஞ்சம் டேக் ஆன் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ விக்னேஷ் புத்தரை வந்து ஒரு பக்காவாக டேக் ஆன் பண்ணதான் ரச்சின் ரவீந்திரா மட்டும்தான். அதை தாண்டி வேறு யாரும் பெருசாக இது பண்ணல. ஸோ லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஜடேஜா ஒரு அன்ஃபார்ச்சுனேட்லி ஒரு தேவையில்லாத ஒரு ரன் அவுட். அதுக்கப்புறம் எம்எஸ் தோனி வருவார். ஸோ அந்த செப்பாக்லேருந்து என்டையர் கூட வெயிட் பண்ணுறது அந்த ஒரு மொமெண்ட்டுக்காக தான். பட் அது இதுக்காக மாதிரி இது பண்ணல. ஒரு ரன்ஸ் இது பண்ணி ஜஸ்ட் ஒரு 2 டாட் பால் மட்டும் இது பண்ணி வின்னிங் ரன்ஸ் ரச்சின் ரவீந்திரா லாஸ்ட் ஒரு சாட்னர் போல் பண்ணும்போது வின்னிங் ரன் ரச்சின் ரவீந்திராவே அச்சு முடிப்பார். ஸோ ஒரு எக்ஸ்ட்ரானரி ஒரு வின் ஆச்சு. சிஎஸ்கேக்கு ஒரு நல்ல ஸ்டார்ட் ஆச்சு செப்பாக்கில். ஸோ ரச்சின் ரவீந்திரா அந்த ஒரு சாம்பியன்ஸ் ட்ராஃபியில் எந்த ஒரு ஃபார்மில் இருந்தாலும் அந்த ஃபார்மே கண்டினியூ பண்ணுறாரு இந்த ஒரு IPL. ஸோ இது வந்து ஒரு பெரிய ஒரு பாசிட்டிவ் சைன். அண்ட் தென் விக்னேஷ் புத்தூர் மும்பை இந்தியன்ஸ் பற்றி நம்ம சொல்லணும். விக்னேஷ் புத்தூர் டெஃபினெட்லி இப்போயே சொல்லிட்டேன் இஸ் ஃபைண்ட் ஆஃப் த IPL 2025. எந்த ஒரு டவுட்டுமே இல்லை. இதே பர்ஃபார்மன்ஸ் கன்சிஸ்டண்ட்டாக பண்ணால் மேபி ஒரு பெரிய ஒரு ஃப்யூச்சர் இருக்குது அந்த விக்னேஷ் புத்தூருங்கிற பிளேயர். ஸோ இதே மாதிரி தான் எனக்கு பார்க்கும்போதே ஏதோ தோணுச்சு மேபி இந்த பையன் ஏதோ இன்றைக்கி ஏதோ பண்ணுவானோன்னு எனக்கு வந்து மைண்டில் தோணுச்சு. அதுக்கேற்ற மாதிரி ஆச்சு. ஸோ 2008 இதே மாதிரி மயங்க் மார்க்கண்டே ஒரு அன்னோன் கம்யூனிட்டியை கொண்டு வந்தாங்க.
மயங்க் மாகனி அந்த டைமில் பெருசாக வந்து பஞ்சாப் அந்த மாதிரி அதில் டேலண்ட் ஸ்கவுட் பண்ணி தான் எடுத்தாங்க. ஸோ அந்த கேமும் மயங்க் மாகனி ஒரு பெரிய இம்பாக்ட் பண்ண 2018 அகெயின்ஸ்ட் சிஎஸ்கே அட் மும்பை. தோனி விக்கெட்லாம் எடுப்பான். ஸோ அதே மாதிரி விக்னேஷ் புத்தூர் ஆல்மோஸ்ட் அதே ரோல் தான் பண்ணார் இந்த ஒரு கேமில். ஸோ ஒரு எக்ஸ்ட்ராடினரி ஒரு ஸ்டார்ட் ஃபார் சிஎஸ்கே. ஸோ மும்பை இந்தியன்ஸ்க்கு பார்த்தா ஒரு 2013 ஸ்டில் ஒரு ஃபர்ஸ்ட் கேம் தோற்றுனேங்க. அந்த ஒரு இது ஸ்டில் கண்டினியூ ஆகுது மும்பை இந்தியன்ஸ் பொறுத்த வரைக்கும். ஸோ அப்படியே ஈவினிங் கேம் நடந்துச்சு, ஒரு 3:30 கேம் எஸ்ஆர்ஹெச் ஆர்ஆர் கேம் நடந்துச்சு, அதை பார்த்துருவோமே. ஸோ டாஸ் வின் பண்ணி ஆர்ஆர் பவுலிங் சூஸ் பண்ணாங்க, ஒரு பெரிய ஷாக். ஏன்னா ஒரு டே கேமில் வந்து டாஸ் வின் பண்ணி மோஸ்ட்லி பேட்டிங் எடுப்பாங்க. லைக் ஆர்ஆர் பவுலிங் எடுத்துகிட்டு ஒரு பெரிய ஷாக்காக இருந்தது. ஸோ ரியான் பராக் ஸ்டாண்டிங் கேப்டன் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சஞ்சு சாம்சன் வந்து ஒரு இம்பாக்ட் சப்பாக தான் வந்தார். ஸோ இந்த இதில் பார்த்தீங்கன்னா பிளேயிங் 11 அப்படின்னு எஸ்ஆர்ஹெச் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஃபாரினர்ஸோட பிளேயிங் 11 வந்தாங்க. யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டிராவிஸ் ஹெட், என்ட்ரிக் கிளாசன் அண்ட் பேட் கமின்ஸ், ஒரு ஆடம் சாம்பா, ஒரு இம்பாக்ட் சப்பா வந்தார். ஸோ ஓப்பனிங் டிராவிஸ் ஹெட், அபிஷேக் சர்மா ஆல்மோஸ்ட் அவங்க எலக்ட்ரிஃபைங் ஓப்பனிங்கை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க 2 பேருமே. ஸோ ஆர்ஆர் பவுலர்ஸை போட்டு பொழந்து எடுத்துட்டாங்க. ஒரு அபிஷேக் சர்மா ஒரு 26 ரன்ஸ் அடிப்பான். அதுக்கப்புறம் பார்த்தா டிராவிஸ் ஹெட் அண்ட் இஷான் கிஷன், லைக் ஃபார்மர் மும்பை இந்தியன்ஸ் பிளேயர், ஃபார் கரண்ட் எஸ்ஆர்ஹெச் பிளேயர், அவங்க 2 பேரும் ஜாயின்ஸ் இந்த பார்ட்டி. 2 பேருமே பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்ஹெச் ஒரு 360 டிகிரியில் வச்சு செய்வாங்க. லைக் டிராவிஸ் ஹெட் ஒரு 62 ரன்ஸ் அந்த மாதிரி இருக்கும், அவுட் ஆகும். இஷான் கிஷன் ஒரு எண்டில் பார்த்தீங்கன்னா போட்டு பொந்துருப்பா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிதிஷ் ரெட்டி கொஞ்சம் ஒவ்வொருத்தராக அவங்க முடிஞ்ச கான்ட்ரிபியூஷன் பண்ண ஒரு இதில் பார்த்தீங்கன்னா இஷான் கிஷன், நிதிஷ் ரெட்டி அவுட் இருந்ததுக்கப்புறம் கொஞ்சம் அப்படியே அந்த ஒரு இது வச்சு ஸோ ஒரு 286 ரன்ஸ் தான் அடித்தாங்க 20 ஓவர்ஸில். லைக் இன்னும் லாஸ்ட் இயர் 287 அகேன்ஸ்ட் ஆர்சிபி அடித்தாங்க அட் பெங்களூர். ஸோ அந்த ஒரு ரெக்கார்டை ஈக்குவல் பண்ண முடியல, அதை பீட் பண்ண முடியல எஸ்ஆர்ஹெச் பொறுத்த வரைக்கும். ஸோ அவங்க ஓப்பன் பண்ணதுக்கு ஒரு 300 வருவாங்க அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணுறது. பட் அதுக்கப்புறம் கொஞ்சம் லாஸ்ட்டில் கொஞ்சம் ஃபுல் பேக் பண்ணாங்க ஆர்ஆர் பவுலர்ஸ். இன் ரிப்ளை பார்த்தீங்கன்னா ஆர்ஆர் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஸ்டார்ட்டாக தான் இருந்துச்சு. ஒரு முகமது ஷமி சரி, சிமர்ஜித் சிங் சரி நல்லாவே ஒரு பவுல் பண்ணாங்க பவர் பிளேயில். லைக் சஞ்சு சாம்சன் அண்ட் த்ரூவ் ஜூரல், இவங்க 2 பேரோட பார்ட்னர்ஷிப் ஓரளவுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி ஒரு ட்ரஸ்ட்டு கொடுத்து ஆர்ஆர் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நல்லா பண்ணாங்க. ஒரு ரீசனபிள் கான்ட்ரிபியூஷன் 2 பேருக்கு. ஒரு ½ செஞ்சுரி, சஞ்சு சாம்சன் ஒரு ½ செஞ்சுரியில் அவுட் ஆகுது. த்ரூவ் ஜூரல் ஒரு 70 ரன்ஸ் அடிச்சு அவனும் அவுட் ஆகிடுவான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்ஆர் டீப் ஸ்ட்ரகிள். லைக் இங்கே எண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு சுபம் துபேவோ, ஷிம்ரன் ஹெட்மேன், 2 பேரும் கொஞ்சம் ஓரளவுக்கு ஒரு எக்ஸ்டெண்டட் கேமியோ மாதிரி பண்ணாங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 242 ரன்ஸ் தான் அவங்களால அடிக்க முடிஞ்சது இன் ரிப்ளை. ஸோ ஒரு 44 ரன்ஸில் பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்ஹெச் டிஃபீட் ஆர்ஆருக்கு கொஞ்சம் நிறைய இது யோசிக்க வேண்டிய விஷயம் நிறைய இருக்குது. ஏன்னா பவுலிங் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் இட்ஸ் வெரி ஒரு மாதிரி ரொம்ப ஒரு வீக்கர் சைடு மாதிரி தான் இருந்துச்சு. பேட்டிங் பொறுத்த வரைக்கும் அவங்க எந்த ஒரு இதுவும் இல்லை. பவுலிங் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் இதுவாக தான் இருக்குது ஆர்ஆர் பொறுத்த வரைக்கும். லைக் எஸ்ஆர்ஹெச் லாஸ்ட் இயர் எங்கே விட்டாங்க அங்கே தான் கண்டினியூ பண்ணுறாங்க. ஸோ இந்த சீசன் அவங்க எப்படியாவது ஏதாவது ஒரு கேம் கன்ஃபார்ம் 300 அடிப்பாங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் நிறைய இருக்குது. ஸோ இந்த சண்டே 2 கேமும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு கேமாக போச்சு. ஸோ அப்கமிங் கேம்ஸும் இதே மாதிரி ஒரு எக்ஸைட்டிங் கேம்ஸாக இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுவோமே.